पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம் நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3வது சாப்டர் கர்மயோகம் பார்த்துட்டு இருக்கோம். கர்மயோகத்துல கடைசி கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், பூரணமா அத்தியாயத்தை சமாப்தம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கூட ஒவ்வொரு அத்தியாயத்தோட முடிவுலையும் ஒரு கன்க்ளூஷன், ஒரு சம்மரி பார்க்கறது பார்த்தீங்கன்னா நமக்கு சுபாவமாக வச்சிருக்கோம். எல்லாரும் பெரியவங்கெல்லாம் பண்றது. இந்த 3வது அத்தியாயத்தோட சம்மரியை இன்னையிலிருந்து பார்க்க போறோம். இந்த 3வது அத்தியாயம் கர்மயோகம்னு சொல்லியிருக்கு. இந்த 2வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி. இது எல்லாமே 18 அத்தியாயங்களும் ஒவ்வொரு மணியா கோர்க்கப்பட்டிருக்கு, ஒரு ஆரமா கோர்க்கப்பட்டிருக்கு. இந்த 2வது அத்தியாயத்துல என்ன விஷயங்கள் சொன்னமோ அதே தான் 3வதுல இருக்கிறதோட டெவலப்மெண்ட் தான் 4வது. இது மாதிரி ஒவ்வொன்றா அடுத்தடுத்தது கண்டினியூவா ஆயிட்டே இருக்கும். இந்த 2வது சாப்டர்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன அத்தியாயத்துல குரு உபசதனம்னு ஒண்ணு நடந்துச்சு. 2வது அத்தியாயத்துல 1லிருந்து 10 வரைக்கும் குரு உபசதனம்னா குருவை இவன் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரை குருவா அடைஞ்சான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11லிருந்து பாத்தீங்கன்னா 30 வரைக்கும், 2வது அத்தியாயத்துல 11லிருந்து 30 வரைக்கும் ஆத்ம ஞானம், ஆத்மானா என்ன, தேகம் என்ன அப்படின்னு பிரிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்மயோக விஷயங்கள் பாத்தீங்கன்னா 31க்கு மேல சுதர்ம அனுஷ்டானம், அதுக்கப்புறம் கர்மயோக விஷயங்கள் அப்படின்னா 52 ஸ்லோகம் வரைக்கும் சுதர்ம அனுஷ்டானத்தையும் கர்மயோகத்தையும் சொல்லி முடிச்சார், 54 வரைக்கும். அதுக்கப்புறம் 55லிருந்து ஆரம்பிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்திதப்பிரஜ்ய லட்சணம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், ஞான நிஷ்டைன்னு சொல்லலாம். அப்ப 11லிருந்து 30 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்த விஷயங்கள் ஞானம். அதுக்கப்புறம் 55லிருந்து 72 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டை. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா 31லிருந்து 53 54 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் சுதர்ம அனுஷ்டானமும் கர்மயோகமும் சொல்லப்பட்டது. இவ்வளவுதான் விஷயம். இத சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஞான நிஷ்டைய பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல நல்லா ஸ்துதி பண்ணியாச்சு. 55லிருந்து 72 ஸ்லோகம் வரைக்கும் ஞானத்தில் நிலை பெற்றவன் எப்படி இருப்பான், அவன் தான் மோட்சத்தை அடைவான் சொன்னதுக்கு பிறகு 3வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியில தான் இந்த 3வது அத்தியாயம் ஆரம்பிக்குது. என்ன கேள்வி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் பாத்தீங்க அப்படின்னா 2வது அத்தியாயம் 48வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா 47 48 2 ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சர அப்படின்னு ஒரு முக்கியமான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தார். கர்மன் ஏவாதிகாரஸ்தே அப்படின்னு ஒரு முக்கியமானது 47 2:47 உனக்கு அதிகாரம் கர்மத்தை செய்வதில் மட்டும்தான் உனக்கு அதிகாரம், பலன்ல பாத்தீங்கன்னா உனக்கு அதிகாரம் இல்லை, நீ கர்மத்தை பண்றதுக்கு மட்டும்தான் உனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா 55லிருந்து 72 வரைக்கும் ஞான நிஷ்டனுடைய விஷயத்த சொல்லியிருக்காரு. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அர்ஜுனனுக்குள்ளார ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வி அப்படின்னா, ஞான நிஷ்டை தான் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஞான நிஷ்டை தான் மோட்சத்தை கொடுக்கும். அப்ப ஞான நிஷ்டைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் அப்படின்னு 2 விஷயத்த பாத்தீங்கன்னா 55வது ஸ்லோகத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் இந்த 2த்தையும் சொல்லப்பட்டிருக்கு. இவனுக்கு ஒரு கேள்வி வருது. அப்ப நானும் பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடையிறதுக்கு நானும் கண்ண மூடி உட்காரலாமே, இந்திரிய நிகிரகத்தையும் மனோ நிகிரகத்தையும் பண்ணிட்டு நானும் கண்ண மூடி உட்காரலாமே அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனா பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, உனக்கு அதுல ரைட்ஸ் இல்லப்பா, நீ என்ன பண்ண அப்படின்னா உனக்கு அதுக்குல யோக்கியதா இல்லை, அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா கர்மத்தை செய்வாயாக அப்படின்னு அவனுக்கு உபதேசம் பண்ற. இந்த உபதேசத்துல அவனுக்கு கன்ஃபியூஸ் வருது. என்ன கன்ஃபியூஸ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் முதல் ஸ்லோகத்தை 3வது அத்தியாயத்துல கேள்வியா கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? ஜியாய் அர்ஜுன உவாச்ச
ஜ்யாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. அர்ஜுன உவாச்ச. அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அப்ப என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னா, ஏ ஜனார்தன. ஜனார்தனன்றது வந்து சம்போதனம். கிருஷ்ணருக்கு வந்து ஒரு பேர். அசுரான் ஜனான் அர்த்தயதி இது ஜனார்தன. அசுர ஜனங்களை வந்து கொன்றதுனால அவருக்கு பேரு ஜனார்தனன்னு பேரு. அப்ப நிறைய பேரை கொண்டு விட்டுருக்கார். நீ கொன்னதெல்லாம் அசுரர்களை கொண்டு இருக்க கிருஷ்ணா. ஆனா எனக்கு முன்னாடி நிக்கிறவங்க யாரும் அசுரர்கள் இல்லை, எல்லாம் என்னுடைய சொந்தக்காரங்க தான் நிக்கிறாங்க. தாத்தாவும் குருவும் சகோதரர்களும் தான் நிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது ஹே ஜனார்தன, ஜ்யாயசி சேத் கர்மணஸ்தே. கர்மணஹா ஜ்யாயசி சேத் மதா புத்திர். புத்திர் மதா. எனக்கு தே மதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கருமத்தை காட்டிலும், கருமனஹா கருமத்தை காட்டிலும், ஜ்யாயசி ஜ்யாயசினா மிகவும் மேலானது, சிறந்தது, புத்திஹி புத்தினா ஞானம், கருமத்தை காட்டிலும் சிறந்தது ஞானம் என்பது தே மதா உன்னுடைய மதமாக உன்னுடைய அபிப்பிராயமாக இருக்குமெனில், நீ அப்படி நினைக்கிற அப்படின்னா, கருமத்தை காட்டிலும் ஞானம்தான் உயர்ந்தது அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா, அப்படி இருக்கும்போது தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசி, எதுக்காக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோரமான கருமங்களில், இந்த யுத்த கர்மான்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை ஹர்ட் பண்ண வேண்டியிருக்கு, கொல்ல வேண்டியிருக்கு, கோரமான கர்மா. இந்த கோரமான கர்மத்தில் ஹே கேசவ, ஹே கேசவனே, எதற்காக என்னை நியோகம் செய்கின்றாய், என்னை ஈடுபடுத்துகின்றாய்? நான் பேசாம காட்டுல போய் உட்கார்ந்துட்டு மரத்தடியில உட்கார்ந்து இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் பண்ணிட்டு இருப்பனே, ஞான நிஷ்டையை அடைவனே. உன்னுடைய மனசுல ஞானம் தான் உயர்ந்தது அப்படின்னா நான் பாட்டுக்கு அந்த காரியத்தை பண்ணுவேனே. எதுக்காக நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மத்துல என்ன நியோகம் பண்ற அப்படின்னு கேள்வி கேட்க. கேள்வி புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி தோணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணு மூடி உட்கார்ந்துடலாம சாமி அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது அசம்பவம். திரும்ப ஒரு வாட்டி கேள்வி கேட்கிறான். ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது ஸ்லோகத்துல, வியாமிஸ்ரேனேவ வாக்யேன புத்திம் மோகயசீவ மே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோகமாப்னுயாம். அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேள்வி கேட்கிறான். வியாமிஸ்ரேனேவ வாக்கியேன புத்திம் மோகயசீவமே, என்னுடைய புத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நீ சொல்ற வச்சனங்களால் என்னுடைய புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாம் கலந்து கட்டின மாதிரியே இருக்கு. நீங்க அதனாலதான் சொல்லுவ, பகவத்கீதையை வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா எடுத்து ஒருத்தர் படிச்சாரு அப்படின்னா என்ன பண்றதுன்னு கன்க்ளூஷன் வரவே முடியாது, ஒரு தீர்மானத்துக்கு வரவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் கர்மத்தை உயர்த்தி பேசி கர்மத்தை பண்ணுவார், இன்னொரு பக்கம் ஞானத்தை உயர்த்தி பேசி ஞானத்தை அபியாசம் பண்ணுவார், ஒரு பக்கம் வந்து சும்மா இருக்காதன்னுவார், ஒரு பக்கம் சும்மா இருன்னுவார். ஐயோ என்னையா சொல்ல வர, எதையாவது ஒன்ன சொல்லுயா அப்படின்னு எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் வரும். யாரெல்லாம் பகவத்கீதையை ஒரு சாதாரண ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது தோணும். அப்போ முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆச்சாரியரோட ஒரு கடமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கரர் மாதிரி ஆச்சாரியரோட கடமை, எல்லாத்தோட கடமையும் அந்த கிளாசிபிகேஷன் பண்ணி சொல்றதுதான் முக்கியமான தன்மை. வயிற்று வலி அப்படின்னு ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா, வயிற்று வலி வந்த மாத்திரத்தை எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரையை கொடுக்க முடியுமா, ஒரே டேப்லெட்டை கொடுக்க முடியுமா? ஔஷதி வந்து பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒரு பிரெக்னன்சி லேடி வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற மாத்திரை இருக்கு, வேற ப்ராப்ளம் இருக்கு. அல்சர் பேஷண்ட் வந்தா ஒரு மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ஃபுட் பாய்சன் ஆயிருந்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி டேப்லெட் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. அது இல்லாம இப்பெல்லாம் நிறைய பேர் கேட்கறாங்க, என்னன்னு ஹார்ட் பேஷண்டா இல்ல வந்து சுகர் பேஷண்டா, பிபி இருக்கா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப சைடு எஃபெக்ட் எதுவும் வரக்கூடாது. இப்போ சாதாரண ஒரு வைத்திய சாஸ்திரத்துல இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும். நம்ம பொதுவா வந்து ப்ராப்ளம் எல்லாமே வேற மாதிரி ஒரே மாதிரி ப்ராப்ளமா இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, என்னென்ன பண்ணணும், அவங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க டாக்டர்ஸ். அப்ப இந்த பகவத்கீதையிலையும் வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாருக்கு அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதா முக்கியமான ஆச்சாரியரோட கடமை.
ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள வரும்போதே நாடியை பிடிச்சு பார்த்து அவங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன பிரிஸ்கிரைப் பண்ணணும்னு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் சொன்ன 2வது சாப்டர்ல சொன்னது எல்லாத்தையும் அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய மந்த புத்தி அந்த கிளாசிபிகேஷன் பண்ணி ஆச்சாரியார் சொல்லி இருந்தும் கூட அவனுக்கு வந்து சரியா புரியல. அவன் கேட்கிறான், வியாமிஸ்ரேனேவ வாக்கியன, என்னுடைய புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா குழம்பியது போன்று. வியாமிஸ்ரம் அப்படின்னா ஞானமா, பக்தியா, கர்மமா, ஞான நிஷ்டையா, என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம உன்னுடைய வாக்கியத்தினால என்னது மே புத்தி வியாமிஸ்ரேன இவ, கலந்து போனது மாதிரி இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிருக்கு, குழம்பி போயிருக்கு. எப்படி மோகைய சீவமே, என்னுடைய புத்திய வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை அடைய பண்றது போல நீ வந்து பேசுகின்றாய் கிருஷ்ணா. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அதனால ஏன அகம் ஸ்ரேயா ஆப்னியாம், எதை வைத்து கொண்டு நான் ஸ்ரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைவேனோ, மேன்மையை அடைவேனோ, அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சித்திய வத, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏக்கம் நிச்சித்திய வத, தது ஏக்கம் நிச்சித்திய வத, அந்த ஒன்றை நீ என்ன பண்ணு, நிச்சயம் பண்ணிக்கோ. இவனுக்கு இது கொடுத்தாதான் என்னாவா, இவனுக்கு மேன்மை கிடைக்கும் அப்படின்னு நீயே டிசைட் பண்ணி எனக்கு நீ என்ன பண்ணு சொல்வாயாக. எனக்கு தனியா நான் வந்து எதை ஃபாலோ பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயம் தாங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரவச்சன கர்த்தாக்களோட பிரவச்சனம் நிறைய போயிட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்து சத்சங்கம் நிறைய கேட்டிருப்போம், நிறைய புஸ்தகங்கள் வந்து படிச்சிருப்போம். அந்த புஸ்தகங்கள் நம்ம படிச்சது எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா காமன் பப்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட விஷயங்களா இருக்கு. இந்த காமன் பப்ளிக்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீதால நம்ம எங்க ஆச்சாரியா சொல்லுவார், வேதாந்திகளுக்கு வந்து ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு பிரவச்சனத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன், அந்த பிரவச்சனத்துல வந்து பாத்தீங்கன்னா நியூ என்ட்ரியா புதுசா ஸ்பிரிச்சுவலுக்கு ஒருத்தர் வந்திருப்பார். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பிஹெச்டி லெவல்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார், எம்ஏல வந்து ஒருத்தர் இருப்பார், பிஏல ஒருத்தர் இருப்பார், 12th இருப்பார், 10th இருப்பார். எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒன்னா இருப்பாங்க. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் அப்படிதான். இப்ப 80 பேர் இருக்கோம், பாடம் கேட்கிறோம் அப்படின்னா 80 பேரும் பலவிதமான மனநிலையில இருப்போம், மெச்சூரிட்டியில இருப்போம். எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். இப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுனா என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும்ல. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யனுக்கு எதுவுமே தெரியாது, ஆல்மோஸ்ட் தெரியாது. ஒரு நல்ல மனனம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகுதான் ஆச்சாரியர்களை வேதாந்தம் கேட்டவங்களே நல்ல மனனம் பண்ணதுக்கு பிறகுதான் எதிர்க்க வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரிஸ்கிரிப்ஷன் எழுதணும்னு தெரியும். நல்ல பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். டாக்டரே அப்படித்தானே, டாக்டர் நல்லா பிராக்டிஸ் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்ல பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஆச்சாரியர் ஒருத்தர் இருந்தாதான் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். அதனால அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இயலாமையை வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்றான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எது எனக்கு மேன்மையை தரும் அப்படின்னு எனக்கு தெரியல, உன்னுடைய வச்சனங்கள் எல்லாமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக்குது, மோகத்தை உண்டு பண்ணுது. அதனால ஹே கிருஷ்ணா, நீ என்ன பண்ணா ஏதாவது ஒன்றை நீ நிச்சயம் செய்து இவனுக்கு இதுதான் சாமர்த்தியம் இருக்குன்னு எனக்கு பிரிஸ்கிரைப் பண்ணு, நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல கேட்டான். கேட்டதுக்கு பிறகு ஸ்ரீ பகவான் வாச்ச 3வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஸ்ரீ பகவான் வாச்ச லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். ஸ்ரீ பகவான் வாச்ச, பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார், பதில் சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த முக்கியமானது இந்த ஸ்லோகத்துல சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா அவதாரிகா பாஷ்யம், முதல் பாஷ்யம் ஆரம்பிச்சோம் பகவத்கீதா. அதுல ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல இருக்கிறதா ஆச்சாரியார் தன்னுடைய பாஷ்யத்துல வந்து சங்கரர் சொல்லியிருந்தார். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது சிருஷ்டியோட ஆதி காலத்துல என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மா இந்த கிரியேஷனை பண்ணார், பகவான் பண்ணார். கிரியேஷன் பண்ணும் போதே எத்தனை பேர் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 4 பேர், சனக சனந்தனாதிகள் 4 பேரை கிரியேட் பண்ணார். அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே என்ன இருந்துச்சு, நல்ல வைராக்கியம் இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு.
ஞானம் வைராகியம் இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. இந்த ஞான வைராகியத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிஷ்டைய பிராப்தி பண்ணுங்க அப்படின்னு நிவிருத்தி மார்க்கத்தை சொன்னார். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 101 மகரிஷிகளை, மரீச்சி முதலிய 101 மகரிஷிகளை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கருமத்தை கரும யோகமா பண்ணக்கூடிய நிஷ்டையை செய்யுங்கள், கர்மயோக நிஷ்டையை அனுஷ்டானம் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தார். வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்கம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்தி மார்க்கம் அப்படின்றது கர்ம மார்க்கம், கர்ம நிஷ்டை. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிவிருத்தி மார்க்கம் பண்றது ஞான நிஷ்டை அப்படின்னு 2ஆ டிவைட் பண்ணிருக்குன்னு வேதோக்த தர்மக அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னார். அந்த ஆரம்பத்துல சொன்னதுக்கு ஸ்லோகம் எது அப்படின்னா இதுதான் ஸ்லோகம், மூல ஸ்லோகம். இதுல இருந்துதான் முதல்ல ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கீங்க? லோகே அஸ்மின் லோகே, இந்த உலகத்தில் த்விவிதா நிஷ்டா, 2 விதமான நிஷ்டைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா மயா புரா புரோக்தா, என்னால் முன்னாடி சொல்லப்பட்டது. முன்னாடினே எப்போ? சிருஷ்டிய பண்ண உடனேயே நான் என்ன பண்ண 2 மார்க்கங்களை சொல்லிவிட்டேன். ஹே அனக சம்போதனம், ஹே அனக, ஏ பாப்பமில்லாதவனே. அர்ஜுனனை பார்த்து சொல்றார், பாப்பமில்லாதவனே அர்ஜுனா, என்னால் 2 மார்க்கங்கள் சிருஷ்டியின் ஆதியில் சொல்லப்பட்டன. என்ன மார்க்கம்? 2 மார்க்கம். ஞான சாங்கியானாம் யோக ஞான யோகேன நிஷ்டா. முதல்ல சாங்கியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சாங்கியர்கள்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாங்கியம்ன்றதுக்கு அர்த்தம் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்தை உடையவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம ஞான நிஷ்டையை அடையணும். ஞானம் ஞான நிஷ்டா, இதை எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். எல்லாரும் தப்பு பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் என்னை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இந்த கேப் நான் பார்க்கிறேன். ஞானத்தை அடைந்தவன் ஞான நிஷ்டையை அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்குதான் கண்டிஷன்ஸ் எல்லாம். இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், எதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஞானத்தை ஞான நிஷ்டையா ஆக்கிக்கிறதுக்காக, ஸ்தித பிரஜனா ஆகிறதுக்காக. சரி, அது ஒரு நிஷ்டைன்னு சொல்லியாச்சு. இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப சன்னியாசிகள், எங்களை மாதிரி என்ன மாதிரி சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஹரித்வார், ரிஷிகேஷ்ல வந்து இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏகாந்தமா ஒதுங்கி இருந்துகிட்டு திரும்ப 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 அந்த சுவாத்தியாயத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. 5:17 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதான் ஞான நிஷ்டைக்கான ஸ்லோகம். தத் புத்தய ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயணாக. இதான் முக்கியமானது. என்ன கேட்டா, தத் புத்தய ததா வந்து பாத்தீங்கன்னா புத்தியில வந்து சங்கல்பம் பண்றது, இந்த ஆத்மாவையே சங்கல்பம் பண்றது. தத் புத்தய ததாத்மானக, இந்த மனசுலையும் சிந்தனை பண்றது. எதை பண்றது? இந்த ஆத்மாவையே, பிரம்மத்தையே சிந்தனை பண்றது. தத் புத்தய ததாத்மானக தன்னிஷ்டா, அதுலயே தொடர்ந்து நிக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம நிஷ்டைக்கான உபாயம். இதுக்காக என்ன பண்ணணும் சுவாமினா, கருமத்துல பிரவருத்தி பண்ணக்கூடாதுன்னு சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நியமம் வச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. சன்னியாசி பாடம் படிச்சதுக்கு பிறகு கோயில் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இது மாதிரி காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது. அப்ப என்ன காரியம் பண்ணணும்? ஞானத்தை அதையே திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணி அனுபூதி வரைக்கும் கொண்டுட்டு போகணும், ஸ்திதப்பிரஜனா ஆகணும். அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா, சிரவணம் ஆரம்பிச்சதுல இருந்து நிஷ்டைய பிராப்தி பண்ற வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ்க்கு பேரு ஞான நிஷ்டான்னு பேர், பிரம்ம அபியாசம்னு பேர். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை உடையவர்கள் செய்ய வேண்டும். முடிச்சு போச்சா? சரி, இந்த ஞானத்தை அடையறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக்கியதா இல்லை. ஞான நிஷ்டை பண்றதுக்கு யோக்கியதா இல்லை. யோக்கியதா இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்பனா தான் நிக்க முடியல நிறைய பேரால. ஒரு 10 நாள் ஒரு சன்னியாசி வந்து ஒரு இடத்துல இருந்து சுவாத்தியாயத்தை பண்ண முடிய மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம யோகேன யோகினாம். யோகினாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள். இப்ப நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோகிகள். எப்ப யோகிகள்னு வரும்? போகிகளா இருக்கிறவன் எப்ப யோகி ஆகிறான் அப்படின்னு கேட்கும் போது கிளியரா சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு பிரம்மன் யாதாய கருமானி சங்கம் தெக்வா கரோத்தியா, 5வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகத்துல சொல்ல போகுது. இதே வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்திலையும் ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய ஸ்லோகங்கள்ல வந்து யோகஸ்த குரு கருமானி 48ல சொல்லியிருக்காரு.
யோகத்தில் நின்று கொண்டு கர்மங்களை செய்வாயாகன்னு 2:48 சொல்லியிருக்கு, 5:11 சொல்லியிருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்துல நிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கம் தெக்துவா தனஞ்சய, முக்கியமானதுதான். பற்றுதல் இல்லாம கர்மத்தை பாத்தீங்கன்னா பண்றது. சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியத்தை 2:48 சொல்லப்பட்டது இருக்கு பாத்தீங்களா. இப்ப நீங்க எப்ப பாத்தீங்கன்னா கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணம், இது என்னுடைய கர்த்தவியம், பலன் மேல எனக்கு எந்த இதுவும் இல்லை, பகவான் என்ன கொடுக்குறாரோ அதுதான் பிரசாதம் அப்படின்னு பிரசாத புத்தியோட நீங்க ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு உங்க டியூட்டியை நீங்க யோகமா பண்றீங்களோ, யோகம்னு என்ன அர்த்தம், பலன் புத்தி இல்லாம சமத்துவ பாவத்தில் இருந்துகிட்டு பண்றது, சஞ்சலத்தை இல்லாம பாத்தீங்கன்னா டியூட்டின்னு மட்டும் வச்சு பண்ணீங்கன்னா அதுதான் யோகம். அப்ப அந்த யோகத்தை பண்ணக்கூடிய கிரகஸ்தர்களுக்கு எதுக்காக பண்றாங்க அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அந்த சமத்துவத்தை அடைஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஞானம் ஞான நிஷ்டைக்கு போக முடியும். அப்ப ஞானத்தையும் ஞான நிஷ்டையையும் அடைவதற்கு சாதனமா இருக்கிற அந்த சமத்துவத்தை அடைகிறதுக்காக எந்த கிரகஸ்தர்கள் தன்னுடைய கருமங்களை நிஷ்காமியமா பண்றாங்களோ அந்த நிஷ்டைக்கு பேர் என்னது, அந்த லைஃப் ஸ்டைலுக்கு பேரு யோக லைஃப் அப்படின்னு பேரு. அதுதான் இங்க பாத்தீங்கன்னா யோகினாம் கர்ம யோகேன நிஷ்டா அப்படின்னு சொல்லப்படுது. யோகிகளுக்கு பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தின் மூலமாக நிஷ்டையானது சொல்லப்பட்டது. அப்ப முன்னாடி இருந்த ரிஷிமார்கள் யாரு, வசிஷ்டரா இருக்கட்டும், வியாசரா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய ரிஷிகள், மரீச்சி முதலிய ரிஷிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரத்தை பண்ணிக்கிட்டு அவங்க கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒய்ஃபோட சேர்ந்து எல்லாம். வசிஷ்டருக்குலாம் 101 குழந்தைகள்னு சொல்லியிருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய குடும்பியா இருந்திருப்பார் அவர், எவ்வளவு பெரிய சன்னியாசியா இருந்திருப்பார். அப்படி இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பேர் என்ன வருதுன்னா, ரிஷிமார்கள் எல்லாத்துக்கும் பேர் என்ன வருது, யோகிகள் அப்படின்னு பேர். சரி, எதுக்காக யோகம் பண்ணாங்க, அவங்களோட கர்மத்தை நிஷ்காமியமா, எதுக்காக, சமத்துவத்தை பிராப்தி பண்றதுக்காக. அப்ப சமத்துவத்தை பிராப்தி பண்றதுக்காக செய்யக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல், அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா கர்ம மார்க்கம், கர்ம நிஷ்டை அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அதை அடைஞ்சதுக்கு பிறகு குருநாதர்கிட்ட போறோம். குருநாதர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அப்ப நல்லா தெளிவா ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுங்க, கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாதீங்க. கர்மம், அதுக்கப்புறம் கர்மயோகம், கர்மம் கர்மயோகம், இதான் பாத்தீங்கன்னா முதல் லைஃப் ஸ்டைல். பிரவிற்த்தி மார்க்கம்னு யாரெல்லாம் கர்மத்தில் இருக்கானோ அவனெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்ம யோகத்தை பாத்தீங்கன்னா பண்றது. அது மூலமா என்ன கிடைக்கும், சமத்துவம் கிடைக்கும். அந்த சமத்துவத்துக்கு பேர் தான் சித்த சுத்தி அப்படின்னு பேர். இதை அடைஞ்சவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆகணும். மெதுவா குருநாதரை பிராப்தி பண்ணி குருட்ட இருந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரவண மனனத்தை பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் ஞானம்னு பேரு. நிதித்தியாசனத்துக்காக நம்ம பண்ணக்கூடியது எதுவோ அது நிஷ்டைய சம்பாதிக்கிறதுன்னு பேரு. அப்ப ஞானம் ஞான நிஷ்டை ஆயிடுது, மோட்சமானது கிடைக்கின்றது. இதுதான் ஸ்டெப்ஸ் வச்சு. இததான் இங்க ஆச்சரியர் சொல்றாரு, சாங்கியானாம் ஞான யோகேன நிஷ்டா, அதே மாதிரி யோகினாம் கர்ம யோகேன நிஷ்டா. சாங்கியர்களுக்கு ஞான நிஷ்டை எப்படி மூலமா, அந்த ஞான யோகத்தினால நிஷ்டையானது சொல்லப்படுது. ஞான யோகம்னு என்ன அர்த்தம், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம், திரும்ப 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 அதையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எவ்வளவு நாள் சுவாமி சொல்லுவோம், எது வரைக்கும் நான் பாத்தீங்கன்னா ஆத்மாவா நான் பிரிஞ்சு நிக்கிறேனோ, இந்த தேகாதிகள் எல்லாம் எனக்கு ஆப்ஜெக்ட் ஆகுதோ, நான் திரஷ்டா அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் ஆகணும், அது வரைக்கும் திரும்ப திரும்ப இதே காரியத்தை தான் பண்ணணும். 30 வருஷமா ஒரே சீட்ல உட்காந்துக்க. நான் தாலுகா ஆபீஸ் போயிருந்தேன். இந்த தாலுகா தாசில்தார் ஆபீஸ்ல போனா அந்த சேரை பார்த்தேன், ஐயோ எனக்கு துக்கமாயி போச்சு. தேஞ்சு போய் கிடக்குது ஒவ்வொரு சேரும். எப்போ 1940s பாத்தீங்கன்னா பண்ணிருப்பாங்க சேர் எல்லாம் தேஞ்சு போயிருக்கு. அது கூட மாத்த கூட மாட்டேன்றாங்க. நிறைய கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா மாத்தி இருக்கவே மாட்டான், அப்படியே வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். ஒரே காரியம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 30 வருஷமா ஒரே காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். அப்போ சாதாரண பணத்துக்கே ஒரே காரியத்தை நம்ம தொடர்ந்து பண்றோம் அப்படின்னா அப்ப மோட்சம் தரக்கூடிய காரியத்தை மட்டும் மாத்திக்கிட்டேவா இருக்கிறது, மாத்தக்கூடாது. அப்ப என்ன கேட்டா திரும்ப திரும்ப இந்த கீதையோ உபனிஷதங்களையும் திரும்ப 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 அபியாசம் பண்றதுக்கு பேரு ஞான யோகம் அப்படின்னு. அதே மாதிரி கர்மிகள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு கர்மத்தையும் பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா எவ்வளவு முடியுமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வர்றது. எது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றது, பக்தி யோகம் சொல்லுது. வாசுதேவனை பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் நினைச்சு கர்மத்தை பண்றவன் எவனோ
அவன் தான் பொழைச்சு கிடப்பான் அப்படின்னு சொல்லுது பக்தி சூத்திரத்துல, நாரதர் பக்தி சூத்திரத்துல சொல்ற. எப்பெல்லாம் நீங்க வாசுதேவனை விட்டுறீங்களோ, ஈஸ்வரனை விட்டுறீங்களோ, ஈஸ்வர சிந்தனைய, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மம் என்ன ஆயிடுது அப்படின்னா நம்மளை பந்தப்படுத்தக்கூடியதா. அப்ப நம்ம எது வரைக்கும் இந்த கர்ம யோகத்தை பண்ணணும்னா 24/7 வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த கர்மத்துல நான் செய்யவில்லை, இது எல்லாம் பகவானுக்காக நான் பண்றேன், பகவான் பண்றார் அப்படின்ற எண்ணம் வர வரைக்கும் இந்த கர்ம யோகத்தை ஒவ்வொரு சின்ன 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 கர்மத்தையும் அவருக்கு அர்ப்பணம் பண்ணி பண்ணி பிராக்டிஸ் பண்ணும். உடனே நடந்துருமா? நடந்தார். அந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இருக்கும், திடீர்னு மறைஞ்சு போகும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நம்ம மெதுவா 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 5% கர்மயோகம், 10% கர்மயோகம், 20%, 30% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான டைம் ஃபுல்லா எடுத்துக்கிட்டு நம்ம பண்றோம் அப்படின்னா அது கர்மயோகம். அதான் வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் பிரவருத்தி மார்க்கம்னா என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா லௌகிக கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறதே பிரவருத்தி மார்க்கம் நினைச்சுட்டு இருக்காங்க. சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தை எவன் பண்றானோ அவனை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரவருத்தி மார்க்கம்னு சொல்லுதோ. நீங்க வேற பிரவருத்தி மார்க்கம்னா லௌகிகமான கர்மா ஜென்மத்தை கொடுக்கறத வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி மார்க்கம்னு சொல்லலை, புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் 3வது ஸ்லோகத்துல திரும்ப ஆச்சரியர் ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் இது. ந கர்ம நாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்யசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. ந கர்மணாம் அனாரம்பாத், கர்மணாம் அனாரம்பாத் கர்மங்களை ஆரம்பிக்காமல். யாராவது ஒருத்தர் வந்துடுறார், இங்க நிறைய பேர் வராங்க திருவண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துடுறாங்க. வந்து உட்கார்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரும்பு வந்து பாத்தீங்கன்னா வெளியில போட்டிருந்தோம்னா சின்ன மலையிலையும் தண்ணியிலையும் நனைஞ்சு என்ன பண்ணும், வெயில்லையும் மெதுவா மெதுவா துரு பிடிச்சிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீணா போயிடும். அதே மாதிரி இங்க நிறைய பேர் வராங்க, சாதுக்கள் நான் நிறைய பார்ப்பேன், புதுசா வருவாங்க. வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. ஏன்னா கர்மத்தை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கர்மத்தை பண்ணிக்கிட்டு பாடி ஆக்ஷன்ல இருந்திருக்கும், நல்லா ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ரஜோகுணத்துல இருந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்தோட திருவண்ணாமலையில வந்து உண்டான சும்மா இரு சொல்லற, சும்மா இருன்னு ஒரு வச்சனம் எல்லாத்துக்கும் ஃபேமஸா இருக்கு. சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பாதையில வந்து உட்கார்ந்துருவான், சும்மாவே இருப்பான். அப்ப என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரஜோகுணத்துல வந்தவன் மெதுவா 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 என்ன பண்ணுவான்னா 4 நாள் குளிக்கல அப்படின்னா, 4 நாள் வந்து பாத்தீங்கன்னா அவனோட ரொட்டீன் கர்மா பாடியில நடக்கல அப்படின்னா மெதுவா அந்த ரஜோகுணத்துல இருந்து தமோ குணத்துக்கு இறங்கி விடுவான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்தவங்க எல்லாரும் தமோ குணியா ஆயிடுவாங்க. தமோ குணத்தை அடைஞ்ச மாத்திரத்துல இங்க இருக்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில இருந்து வேற எந்த வேலையும் இல்லை, சாப்பிடுறது, தூங்குறது, சும்மா உட்கார்ந்து வெட்டியா இருக்கிறது. இது மெதுவா மெதுவா என்ன பண்ணுவோம், இவங்களையே ஸ்பாயில் பண்ணிடும். இவங்க எதுக்குமே யூஸ்லெஸ் ஆயிடுவாங்க. ஸ்பிரிச்சுவல் வேஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல்ல வேஸ்ட், அதை வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது, அது மாதிரி ஆயிடும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் ஸ்டெப் யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவல்ல மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாம் கர்மத்தை ஆரம்பிக்காமல், கர்மணாம் அனாரம்பாத் கர்மங்களை ஆரம்பிக்காமல் நைஷ்கர்மியம். நைஷ்கர்மியம்னு என்ன அர்த்தம்? நிஷ்கிரிய பாவம்னு பேர். எது நிஷ்கிரிய பாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒன்றையும் செய்யவில்லை, நான் பார்ப்பவன், நான் பிரம்மஸ்வரூபமா இருக்கேன். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறதெல்லாம் மாயா காட்சிகள். நான் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை, நான் சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம், நான் தர்ஷ்டா அப்படின்னு நினைக்கிற அந்த பாவத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தின்னு பேர். அதுல நிக்கிறதுக்கு பேர். அந்த நைஷ்கர்மிய சித்திய வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை ஆரம்பிக்காமல் ஒரு மனிதனால் புருஷோ ந அஸ்னுதே ஒரு மனிதன் அடைய முடியாது. அப்ப என்னப்பா பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் வச்சிருக்கு, நல்ல ஸ்டெப்ஸ். என்னது? கர்மத்தை பண்ணு, பேய் மாறி பண்ணு. 2வது ஸ்டெப், அதை எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ண ஆரம்பி, பாவம் மாற ஆரம்பிக்கும். பலன் மேல உத்தேசம் பண்ணாம பண்றது கர்மம், கர்ம யோகம். இது மூலமா என்ன கிடைக்கணும் சுவாமி அப்படின்னா அந்த சமத்துவம்ன்ற அந்த சித்தி கிடைக்கணும். மனசோட சமநிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவலா இருக்கணும். மனசு வந்து எதுக்கும் துள்ளி குதிக்காம, எதுக்கும் துவண்டு போகாம இருக்கிற மனநிலை கிடைக்கணும். முக்கியமானது தான். அது கிடைச்சதுக்கு பிறகுதான் கர்ம தியாகம் பண்ண வேண்டும். சமத்துவத்தை அடையாமல் நீங்க கர்மத்தை தியாகம் பண்ணினீங்க அப்படின்னா
அதுக்கப்புறம் சமத்துவத்தை எது மூலமா அடைய முடியும்? அடைய முடியாமல் போய்விடும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா கருமத்தை கருமயோகமா பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ண முடியும்? சமநிலையை அடைஞ்சு அதுக்கப்புறம் குருநாதர், அதுக்கப்புறம் சிரவண மனம் நிர்த்தியாசனம், அது மூலமா தான் நைஷ்கர்மிய சித்தி. அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஆள் பாத்தீங்கன்னா நச்ச சந்நியசனா தேவ, வெறுமனே சந்நியாசம் பண்றதுனால மட்டும், வெறுமனேன்னு என்ன அர்த்தம்? வந்தாரு டைரக்டா சந்நியாசம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதுமா அப்படின்னா அது நடக்காது. அப்ப என்னோட குருநாதர்கிட்ட போனோன்னு அவர் சொன்னார், சன்னியாசம் எடுத்துக்கிற சுவாமி அப்படின்னு முதல் சொன்னோன்னே தலையிலேயே 4 குட்டி என்ன பண்ண, சும்மா இருக்கணும், பேசாம இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப என்னன்னா நித்திய சந்தியாவந்தனத்தை பண்ணிக்கிட்டு மெருவா பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை பண்ணிட்டு நல்லா பரிபக்குவம் வந்ததுக்கு பிறகுதான் சந்நியாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கரும வாசனை சன்னியாசிட்டே இருக்கக்கூடாது. இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒருத்தருக்கு தோணுது அப்படின்னா அவன் சந்நியாசத்துக்கு பாத்தீங்கன்னா தகுதி இல்லாதவன். எனக்கு இதை பண்ணணும், இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும், நல்லா பண்ணு. ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா மற்ற ஆசிரமத்துல இருந்தே பண்ண முடியுமே, கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்து எதுக்காக சன்னியாசம் எடுக்கிற? சந்நியாசம்ன்றது பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டைக்காக எடுத்துக்கொள்ளக்கூடியது, சும்மா இருக்கிறது. அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா வெறும் சந்நியாசம் செய்வதால் மட்டும் திருவண்ணாமலையிலயோ ரிஷிகேஷ்லயோ ஹரித்வார்லயோ நிறைய சன்னியாசிகள் என்ன பண்ணிருக்காங்க, வெறுமனே சன்னியாசம் எடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்படி சந்நியாசம் எடுத்துட்டு உட்கார்றதுனால பாத்தீங்கன்னா சித்திம் சமதி ந சமதி கச்சதி, சித்தியை அடைய முடியாது. எந்த சித்தி? அந்த நைஷ்கர்மிய சித்தியை அடைய முடியாது. முதல் சித்தி சமத்துவம் சொல்லக்கூடிய சமநிலை, அதையும் அடைய முடியாது. அதே மாதிரி அதை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அடையக்கூடிய ஞான நிஷ்டை, அந்த ஞான நிஷ்டையையும் அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கருமத்தை கண்டிப்பா பண்ணணும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 5வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். நஹி கஷ்சித் க்ஷணமபி நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் காரியதே ஹ்யவஷः கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணைஹி. நஹி கஷ்சித் க்ஷணமபி க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய அகர்ம கிருத். ஜாது திஷ்டதி அகர்ம கிருத். முக்கியமா சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஜீவராசியா இருக்கட்டும், எந்த ஒரு ஜீவராசியும் பாத்தீங்கன்னா கஷ்டித்துனா என்ன அர்த்தம்? எந்த ஒருத்தனும் க்ஷணமபி ஒரு க்ஷணம் கூட, ஒருபோதும், ஜாத்து அப்படின்னா ஒருபோதும், அகர்ம கிருத்து ந திஷ்டதி, அகர்ம கிருத்துனா காரியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஏன் சுவாமி காரியம் பண்ணாம இருக்க முடியாது? நம்ம சொல்லியிருக்கோம், நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் மாயையோட காரியம். இந்த மொத்த லோகத்துல 2 ஒன்று வஸ்து. ஏன்னா நான் பார்க்கின்ற நான் பார்க்கின்றவனுக்கு அந்நியமா இருக்கிற இந்த புத்தி, மனசு, இந்திரியம், பிராணன், இந்த தேகம், இந்த மொத்த ஜெகத், இது எல்லாம் என்னது? மாயையோட காரியம். மாயினா என்னது? 3 குணங்கள். சத்வ ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களோட காரியம் தான் எனக்கு பார்க்கின்ற, எனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம். இந்த 3 குணங்களும் என்ன வேலை பண்ணும் அப்படின்னு கேட்டா க்ஷிப்ர பரிணாமினி. சதா காலமும் பாத்தீங்கன்னா பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு க்ஷணம் கூட பாத்தீங்கன்னா நிக்கவே நிக்காது. சும்மா இருக்கிறதுன்றது குணங்களோட தன்மை இல்லை, சுபாவம் இல்லை. அப்ப என்ன பண்ணும்? சதா காலமும் சலிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் குணம். சலம் விருத்தம், குணத்தோட தன்மை எது அப்படின்னா சலிக்கிறது தான். அதுதான் குணஞ்சலம் விருத்தம் அப்படின்னு அதுக்கு லட்சணமே பண்ணிருக்கு. அப்ப நம்ம தேகம் பாத்தீங்கன்னா சும்மா இருக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டா சும்மா இருக்க முடியாது. அப்ப தேகத்தோட அபிமானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணிருக்கான்? நான் தேகம் அப்படின்னு அஜ்ஞானம் இருக்கு, அதோட சிங்கா இருக்கும். அப்படி இருக்கிற எந்த ஜீவராசியா இருந்தாலும் ஒரு க்ஷணம் கூட என்ன பண்ண முடியாது? ஆக்ஷன் இல்லாம, கருமம் இல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா காரியத்தேகி அவசக கர்ம சர்வக பிரகிருதி ஜெயிர் குணை. ரொம்ப அற்புதமா சொல்றார். சர்வக, இந்த உலகத்துல இருக்கிற அனைவரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா பிரகிருதி ஜெய்ஹி குணைஹி. பிரகிருதி ஜெய்ஹி அப்படின்னா பிரகிருதியிலிருந்து உண்டான, பிரகிருதினது மாயா, மாயையிலிருந்து உண்டான 3 குணங்களால், சத்வரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களால் என்ன பண்ணப்படுறாங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் அவசகனா வசமில்லாமல், எந்த ஜீவராசியும் தத்தமது வசமில்லாமல் இந்த 3 குணங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு
என்ன பண்ணப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா காரியத்தே கர்ம காரியத்தே, கர்மத்தை செய்ய வைக்கப்படுகின்றார்கள். அப்ப நம்மளால சும்மா இருக்க முடியாது சுவாமி, நம்மள பின்னாடி இருந்து இந்த மாயா என்ன பண்ணுது, பண்ண வைக்கும். பின்னாடி 18th சாப்டர் இதே சொல்றாரு, நீ பண்ணுவ அர்ஜுனா, நீ நான் போர் பண்ண மாட்டேன்னு நீ உட்கார்ந்த அப்படின்னா கண்டிப்பாக ஒன்னால் போர் பண்ணாமல் இருக்க மாட்ட, கண்டிப்பா நீ போர் பண்ணுவ அப்படின்னு ஆச்சாரிய சொல்ற. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பத்ரிநாத் ஹரித்வார், பத்ரிநாத்ல கங்கோத்திரி எல்லாம் போய் உட்கார்ந்துருவாங்க சாதுக்கள், நான் தபஸ் பண்ண போறேன் அப்படின்னு போய் உட்கார்ந்துட்டு பாத்தீங்கன்னா கண்ட கருமத்தை அங்க போய் பண்ணிட்டு இருப்பான். தபஸ் பண்ண வேண்டிய இடத்துல கண்ட கருமத்தை பண்ணிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா அதுக்கு போறதுக்கு முன்னாடி, சும்மா இருக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணல. அவனோட சுபாவம் பாத்தீங்கன்னா இன்னும் ரஜோகுணத்துல இருக்கு அப்படின்னா ரஜோகுணத்துல இருந்துகிட்டோ தமோ குணத்துல இருந்துகிட்டோ பாத்தீங்கன்னா ஒருத்தனால சும்மா இருக்க முடியாது. ரஜோகுணம் அவனை என்ன பண்ணும், நல்ல காரியத்துல பிரவருத்தி பண்ண வைக்கும். நீங்க எந்த லோகத்துக்கு போனாலும், தப்போவனு கங்கோத்திரிக்கு மேல பாத்தீங்கன்னா தப்போவன் இருக்கு, அந்த தப்போவனத்துக்கே நீங்க போனாலும் கூட யாரும் மனுஷன் இருக்க மாட்டான், நீங்க எதையாவது பண்ணிட்டு இருப்பீங்க அங்க போய் உட்கார்ந்துட்டு, சும்மா இருக்க முடியாது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா நம்ம நேச்சர் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம நேச்சர் சும்மா இருக்கிற நேச்சர் இல்லை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆனா அதுக்கு மாறா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறான். இப்ப நமக்கு நல்லா தெரியணும், நம்மளால ஒரு க்ஷணம் கூட இந்த நோக்கத்துல சும்மா இருக்க முடியாது, ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். யார் பண்றா, நம்ம பண்றோமா, பின்னாடி யார் பண்றா, மாயா பண்ண வைக்கும். நம்ம வசமில்லாமல் நம்ம காரியத்துல ஈடுபடுவோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு, இது தெரியாம சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா 6வது ஸ்லோகத்தை சொல்ற, கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாசாரஸ்ஸ உச்யதே. கர்மேந்திரியாணி சம்யம்ய, நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில ஆக்ஷன் பண்றது இல்லை. திருவண்ணாமலைக்கு நீங்க பார்க்கணும், ஒரு வாரம் தங்குங்க. ஒரு வாரம் தங்கி பாத்தீங்கன்னா டெய்லி கிரிவலம் போங்க. கிரிவலம் போங்க, அங்கங்க நின்று உட்கார்ந்து பாருங்க. உட்கார்ந்து பாத்தீங்கன்னா நிறைய சன்னியாசிகள் என்ன பண்ணிருப்பான், சும்மாவே உட்கார்ந்துருப்பான், யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. அவனை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விஷயத்திலேயே ஈடுபட மாட்டான், எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டான். கர்மத்தை பண்ணாம இருந்தா அதுக்கு என்ன பேரு சொல்லியிருக்கோம், நைஷ்கர்மியம்னு பேரு. கர்மத்தை பண்ணனா நிஷ்கர்மிய சித்தி, நிஷ்கர்மமா இருக்கிறது. அப்போ அவனை பார்த்தா அவன் முக்தன் மாதிரியே இருக்கானே சுவாமி, அவனுக்கும் கர்மா இல்லை. ரமண பகவானும் கர்மம் பண்ணாம இருந்தார். யாரெல்லாம் முக்த புருஷர்களா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா இருந்தாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க. அதே மாதிரி தானே இங்க பார்த்தோம் அப்படின்னா அநேக சாதுக்கள் பாத்தீங்க அப்படின்னா சும்மாவே உட்கார்ந்து இருக்கானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா, முக்த புருஷன் வேற, இங்க லோக்கல்ல உட்கார்ந்து இருக்க ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னா கர்மேந்திரியாணி சம்யம்ய, இந்த வெளியில இருக்கக்கூடிய எல்லா இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா இந்திரியார்த்தான் மனசா ஸ்மரன் யக ஆஸ்தே, இந்திரிய விஷயங்களை உள்ளுக்குள்ளாரையே சிந்தனை பண்ணிக்கிட்டு, அதுக்கு என்ன பேரு, மனோராஜ்யம் சொல்றோம். இப்படி நடந்தா நல்லா இருக்கும், அப்படி நடந்தா நல்லா இருக்கும், உள்ளுக்குள்ளார பழைய வாசனை எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா எஸ்கேபிசம். ஆல்மோஸ்ட் சன்னியாசிகள்ல இப்ப இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 50% பீப்புள் பாத்தீங்கன்னா எஸ்கேபிசம். அதுல ஒரு 20 பீப்புள் பாத்தீங்கன்னா 20% ஆலசியம், தமோ குணம் 20-25%. மீதி இருக்கிற ஒரு 25% தான் நல்ல சாதுக்கள் இருக்காங்க, அவங்கள தான் தேடணும். அவங்களையே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா நிறைய பேர் பரதர்மம். அப்ப நல்ல சுதர்மத்துல இருக்கிறவங்க எண்ணி சொல்ற அளவுக்கு தான் சாதுக்களோட நிலைமை இருக்கு. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிற இந்திரியங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளார இந்திரிய விஷயங்களை போகங்களையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா விமூட ஆத்மா. விமூட ஆத்மான்னு அர்த்தம் முட்டாள், மூர்க்கன். அவன் அந்த மூர்க்கன் என்ன பண்றான் அப்படின்னா மித்யாச்சாரக ச உச்சியதே, அவனுக்கு ஒரு பேர் ஆச்சாரிய சொல்ற, பொய்யன், பொய்யொழுக்கமுடையவன், மித்யாச்சாரன், பாக்கண்டி அப்படின்னு பேர். பாக்கண்டினா என்ன அர்த்தம், வெளியில காரியம் பண்றது இல்ல, ஆனா உள்ளுக்குள்ளார விஷய சிந்தனையிலேயே இருக்கிறவன். பெரிய பெரிய கர்மங்கள்லாம் பண்ணுவாங்க. நான் சொல்லல, ஒரு சுவாமி பாத்தீங்கன்னா மௌனமா இருந்தார், 3 வருஷம் மௌனமா இருந்தார். பெரிய சன்னியாசியாச்சு, அவர் பாத்தீங்கன்னா ஒரு சும்மா தானே இருக்கார், மௌனியா இருக்காரு அப்படின்னா இல்ல, உள்ளுக்குள்ளார அந்த மௌனம் முடிச்சதுக்கு பிறகு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பண்ணாரு. அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வருஷம் அவர் பாத்தீங்கன்னா
உள்ளுக்குள்ளார பிளானிங் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணிருக்கணும், 3 வருஷம் கழிச்சு நிஷ்டைய பிராப்தி பண்ணியிருந்தாருன்னா அப்படியே கண்டினியூ ஆயிருந்தா, பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு கூட நிவர்த்தியிலேயே இருந்திருந்தாருன்னா அப்ப 3 வருஷம் அவரு நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, உள்ளுக்குள்ளார பிரம்மச்சிந்தனை பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அப்ப வெளியில வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கிரியேட் பண்றாரு அப்படின்னா பக்கா பிளானிங். அவர் பண்ணதை பார்த்தா அவ்வளோ அற்புதமான பிளானிங், நல்லா பிளான் பண்ணியிருக்காரு. அப்ப 3 வருஷம் மனுஷன் என்ன பண்ணிருக்கார், உள்ளுக்குள்ளார சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். நான் ஒரு வாட்டி என்ன பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல விரதம் இருந்தேன், சாந்தராயண விரதம் அப்படின்னு. முதல் விரதம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ மெச்சூரிட்டிலாம் இல்லை. நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இச்சை பிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா வரும், நான் சாப்பிடாம உட்காந்து அதுக்கேற்ற மாதிரி நான் சாப்பிட்டு இருக்கேன். ஆனால் மனசு என்ன பண்ணும் தெரியுங்களா, சாப்பிடவே சாப்பிடாது. வெளியில இருக்கிறதெல்லாம் சாப்பிடாது. ஆனால் மற்றவங்களாம் சொல்லுவாங்க, ஓ சாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாந்தராயண விரதம் இருக்கார் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை பெருமையாக பார்ப்பாங்க. ஆனால் என் மனசு என்ன பண்ணும் தெரியுங்களா, நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுடலாம், நாள் ஃபுல்லாக மனசு சாப்பிட்டுட்டு இருக்கும், கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். யாராவது சாப்பிடுவாங்க, தூரத்துல இருந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டேன், ஆனால் உள்ளுக்குள்ளார மனசு என்ன பண்ணும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுல இதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ என்னோட குருநாதர் இந்த பாடத்துல எடுக்கும் போது தான் தெரிஞ்சது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நேரடியா வெளியில சாப்பிட்டுடலாமே சாமி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மௌனமா இருந்துகிட்டு எழுதி காட்டுறான், ஆக்ஷன் பண்ணி காட்டுறான். அதுக்கு மௌனமா இல்லாம நீங்க பேசிடலாரு சாமி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உள்ள நீங்க கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அது பொய்யொழுக்கம், மித்யாச்சார தன்மை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப என்ன பண்ணணும், புத்திசாலி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், 7வது ஸ்லோகம் சொல்றேன். யஸ்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தஸ்ஸ விசிஷ்யதே. யஸ்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தஸ்ஸ விசிஷ்யதே. யஹது, ஆனால் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கா, நல்ல ஒரு ஆச்சாரியார் குருநாதர் கிடைச்சிருக்க. இப்ப நிறைய பேர்கிட்ட போயிட்டு நாங்க சொல்லுவோம், என்னோட சிஷ்யர்கள்லாம் யாராவது மௌனமா இருந்துட்டு, இப்போ கூட ஒரு சுவாமி மௌனமா இருந்துகிட்டு எழுதி காட்டினாருன்னு வச்சுங்களேன், என்னோட சிஷ்யர்கள் சொல்லுவாங்க, இது மாதிரி எழுதி காட்டாதீங்க, பேசாம இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் கோவம், அவ்வளோ கோவம் வருது. நீங்க எதையாவது உண்மையை சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் கோவம் வருது. இப்ப யாரையும் சொல்றது இல்லை, நீ எழுதி காட்டு இல்லை செய்கை காட்டு என்ன வேணா பண்ணிக்கோ, அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியாது, பாக்கண்டி அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும், மித்யாச்சாரன் அப்படின்னு பேரு. ஆனா எவன் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் மூலமா நல்லா விஷயங்களை புரிஞ்சு, அதனால தான் நான் சொன்னேன், ஆரம்ப காலகட்டத்துல மௌன விரதம் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒரு நாள் ரூமை விட்டு வெளியில வரவே வராதீங்க. விவகாரம் பண்றதை நிப்பாட்டிங்கன்னா மௌனமா இருந்துடலாம் ஈஸியா. நீங்க என்ன பண்ணுங்க, முதல் கொஞ்சம் ஆரம்பத்துல என்ன பண்ணுங்க, ரூமை விட்டு வெளியில வராம பேசாம ஒரு ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு என்ன வேணுமோ, பிஸ்கட்டோ பழங்களோ எடுத்து ரூம்குள்ளார வச்சுக்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு போனை ஆஃப் பண்ணி வெளியில வச்சுட்டு பேசாம இருங்க. அப்ப நிமித்தமே இல்லாததுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், நல்ல முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மௌனத்தை அனுஷ்டானம் பண்ண முடியும். நீங்க நிறைய விவகாரத்துல இருந்துகிட்டு நான் மௌனின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகும், மனசு கிடந்து தவிக்கும். யாராவது ஏதாவது பேசும்போது தப்பா பேசுனாங்கன்னா இது இல்லை அது இல்லை அது இல்லை இது அப்படின்னு ஆக்ஷன் உள்ளுக்குள்ளார மனசு வந்து கொந்தளிக்கும். நீங்க பேசுறத காட்டிலும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா மனசு வேலை செய்யும். அதே மாதிரி சாப்பிட்டுடலாம், ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு திருப்தி வந்துடும், அதுக்கப்புறம் வேற வேலைக்கு போயிடலாம். நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா சிந்தனை பண்ணும், மனசு என்ன பண்ணும், சிந்தனை பண்ணு, சாப்பாட்டை பத்தியே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும். அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறது பெட்டர். அதனால எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மாறாக குருநாதர் மூலமா நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இந்திரியாணி மனசா நியம்ய, முதல் ஸ்டெப் என்ன இருக்கணும், இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா மனதினால் கண்ட்ரோல் பண்ணி. அப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நியம்ய ஆரம்பத்தே கர்மத்தில் ஈடுபடுகின்றானோ. அப்ப என்ன புத்தி அவனுக்கு இருக்கணும், எனக்கு என்ன ஃபுட்டு கிடைச்சாலும் எந்த விஷயங்கள் கிடைச்சாலும் அது பிராரப்தத்தினால ஈஸ்வரன் மூலமா எனக்கு வர்றது. நான் நேற்று ஒருத்தருக்கு 4 பேர் வந்தா காஃபி போட்டு கொடுக்குறேன், காஃபி கொடுக்கும் போதே இது உங்க பிராரப்தம் நான் சொல்லிதான் கொடுப்பேன், இது உங்க பிராரப்தம், நீங்க கேட்கல என்கிட்ட வந்து காஃபின்னு, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன்.
அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல காஃபியா வரும், இல்ல மோசமான காஃபியா கூட வரும். இது உங்க பிராரப்தம். குடிச்சு பார்த்தவங்க சொல்றாங்க, சுவாமி நல்லா இருக்கு, காஃபி நல்லா இருக்கு, உங்க பிராரப்தம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாவம் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எல்லா விஷயங்களும் பிராரப்தத்துல என்ன இருக்கோ அதுதான் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு, அது ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு பாவம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க தேடி போக மாட்டீங்க, புதுசா போகங்களுக்காக போக மாட்டீங்க. என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்றது. அப்படி பண்ணிக்கிட்டு மனசுனால, விவேக மனசுனால என்ன பண்றது, இந்திரிய விஷயங்களை வந்து ஆர்டர் பண்றது. என்ன கிடைக்குதோ கிடைக்கட்டும் சுவாமி, என்ன கிடைக்குதோ கிடைக்கட்டும் அப்படின்னு வந்து ஒரு மனோபாவத்தோட எந்த கருமத்தையும் ஒருத்தன் பண்றானோ அவன் என்ன பண்றான், கர்மேந்திரியை கர்மயோகம், கர்மேந்திரியங்கள் மூலமா கர்மயோகத்தை செய்கின்றான். அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா அசக்தக, எப்படி இருக்கானவன், எந்த கர்மத்தோடையும் எந்த பலன்களோடையும் அவன் சம்பந்தப்படாதவனா, சங்கம் இல்லாமல் பற்றுதல் இல்லாமல் இருக்கின்றான், அசக்தனா இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அசக்தக ச விசிஷ்யதே, அவன் தான் சிறப்பானவன். இந்த உலகத்திலே பெஸ்ட் பர்சன் எவனோ அவன் இவன் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன அர்த்தம், முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும், எந்த ஜீவராசியும் கர்மம் பண்ணாம இருக்க முடியாது. நீங்களோ நானோ கர்மம் பண்ணிதான் ஆகணும். நம்ம வசம் இல்லாமல் கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்ப அதை தெரிஞ்சு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கெப்பாசிட்டி தெரியணும். சும்மா இருக்கிறது நமக்கு முடியாது சாமி, தெரிஞ்சிடணும். அப்ப சும்மா இருக்கிறதுக்கான ப்ராசஸ் என்னது, சமத்துவத்தை அடையிறது. சமத்துவத்தை அடைஞ்சாதான் சும்மா இருக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணணும், கர்மத்தை பண்ணணும். எப்படி பண்ணணும், வெறும் கர்மேந்திரியங்களால கர்மத்தை செய்யணும். மனசுல வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும், என்னுடைய பிராரப்தத்துல என்ன வருதோ அதை ஸ்வீகாரம் பண்ணணும்னு மறுமறிங் இல்லாம, ஆசையோ பாசமோ பந்தமோ எதுவுமே இல்லாம கர்மத்தை மட்டும் பண்ணணும். மெதுவா 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 மனசு சமநிலைக்கு வரும். சமநிலைக்கு வந்துட்டா நீங்க கர்மத்தை விட்டுட்டு ஏகாந்தத்துக்கு போய் உட்கார முடியும். அப்படி உட்காரல அப்படின்னா என்ன ஆயிடுவோம், கர்மயோகத்து மூலமா சமத்துவத்தை சம்பாதிக்காம ஏகாந்தமா போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா வித்யாச்சாரன் ஆயிடுவோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் முக்கியமான ஸ்லோகம் கமாண்டிங் பண்ண ஆரம்பிக்கிற 8வது ஸ்லோகம். நியதம் குரு கர்மத்வம், நியதம் குரு கர்மத்வம், கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணஹ, ஷரீரயாத்ராபி ச சரீரயாத்ராபி ச தே ந பிரசித்யேத கர்மணஹ. நியதம் குரு கர்மத்வம், ஆச்சாரியா கமாண்டிங். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் கமாண்ட், 3வது சாப்டர்ல முதல் கமாண்டிங் பண்றார். நியத்தம் குரு கர்ம, நியத்தம் குரு அப்படின்னா நித்திய கர்மங்களை செய்வாயாக, காமிய கர்மத்தை பண்ணாத. சாதகன் மோட்சத்தை விரும்புறவன் என்ன பண்ணக்கூடாது, காமிய கர்மத்தை பண்ணினீங்கன்னா இந்த ஜென்மத்துல பலன் கிடைக்காம அடுத்த ஜென்மத்துல போய் பலன் கிடைச்சோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த கர்மமும் இப்பவே கிடைச்சிரும்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. அப்ப சில கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போய் கிடைக்கும். அதனால எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, காமிய கர்மங்களை பண்ணவே கூடாது. இதை வேணும் இது வேணும் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த ஜென்மத்துல என்ன வேணுமோ அது எல்லாம் ஆல்ரெடி பிக்ஸ்டு ஆயிடுச்சு. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், பிராரப்தத்துல என்ன இருக்கோ அதை வந்து மீறி அதிகமா நம்மளால அடைய முடியாது. அது ஆல்ரெடி பிக்ஸ்டு. இது கர்ம பலன், இந்த ஜென்மம் முடிகிற வரைக்கும் நமக்கு அனுபவிச்சே ஆகணும். அதனால புதுசா கர்ம பலனை ஆசைப்பட்டு நம்ம எதையும் பண்ணாதீங்க. அப்ப என்ன பண்ணணும், முமுட்சுவா இருக்கிறவன் நித்தியம் நைமித்திகம் கூறியா, நித்திய கர்மத்தையும் நைமித்திக கர்மத்தையும் முமுட்சுவானவன் செய்யட்டும். எதை பண்ணக்கூடாது, காமிய கர்மங்களையும் பிரதிசித்த கர்மங்களையும் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்துல இதெல்லாம் நிந்திக்கத்தக்க கர்மங்களா சொல்லப்பட்டிருக்கோ அந்த கர்மத்தெல்லாம் பிரதிசித்த கர்மம் சொல்லுவோம், அதை பண்ணக்கூடாது. காமியத்தை பண்ணக்கூடாது. பிராயஷ்சித்தம் பண்ணாதீங்க. பிராயஷ்சித்தத்தை பண்ணாம அனுபவிங்க. எது வந்தாலும் அப்படியே சகிச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கணும். அதே மாதிரி காமியத்தை பண்ணாதீங்க, பிரதிசித்த கர்மாக்கள் பண்ணாதீங்க. அப்ப எதை பண்ணணும், நித்தியம் நைமித்தியம் குறியாது. விதி வாக்கியம் வச்சிருக்கு. அததான் இங்க ஆச்சாரியா சொல்ற, நியத்தம் குரு கர்மத்துவம். ஏ அர்ஜுனா, நீ என்ன பண்ண, நித்திய கர்மங்களை, உனக்கான கர்மங்களை நித்தியம் செய்து கொண்டே, சும்மா உட்காராத. அது மட்டும் இல்ல, கர்மஜ்யாயோ, கர்மம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்தது. எதை காட்டிலும், அகர்மனக ஹி அகர்மனக, அகர்மத்தை காட்டிலும். அகர்மம் அர்த்தம் கர்மம் செய்யாமல் சும்மா இருப்பதை காட்டிலும் கர்மத்தை செய்வது ரொம்ப உயர்ந்தது. அப்ப என்ன பண்ணுங்க, முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சும்மா உட்கார்றானா, நான் இப்போ வந்து எல்லாத்தையும் சொல்றது, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் மாசம் தரேன், சன்னியாசிகள்கிட்ட பாக்குற சன்னியாசிகள்கிட்ட நான் சொல்றேன், நித்திய கிரிவலம் பண்ணு,
கிரிவலம் பண்றதுக்கு வந்து கடவுள் கொடுக்குறாரோ இல்லையோ, ஏன்னா கடவுள் எக்ஸ்பீரியன்ஸ் இவனுக்கு யாருக்கும் இல்லை, பகவான் பண்றாருன்னு நம்பிக்கை இல்லை. நிறைய பேர் வந்து நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரிவலம் போயா, டெய்லி ஒரு கிரிவலம் போ, நான் ஒரு 3000 ரூபாய் உனக்கு தரேன், முடிச்சா இல்ல அதிகமா வேணும் சுவாமி 5000 ரூபாய் உனக்கு தரேன், நான் நீ டெய்லி கிரிவலம் போ. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரும் போறது இல்லை. நீங்க பணமே கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா உட்கார்ந்து சம்பாதிக்கிறத காட்டிலும் நான் எதுக்கு கிரிவலம் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பக்தியோ ஈஸ்வரனுக்காக ஒரு கர்மத்தை பண்றதோ அவனுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்டு சொல்லி நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். யாரும் போக மாட்டேன்றாங்க. உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நோகாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணு. முதல் ஸ்டெப் கர்மத்தை பண்ணு. என்ன கர்மம்? நித்திய கர்மத்தை டெய்லி பண்றது. நித்திய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கான டியூட்டி. அந்த நித்திய கர்மத்தை முதல்ல பண்ணு. ஏன் அப்படின்னா கர்மத்தை பண்ணாம இருக்கிறத காட்டிலும் கர்மத்தை பண்றது ரொம்ப உயர்ந்தது. ஏன் அப்படின்னா சரீர யாத்ரா பிச்சத்தை ந பிரசித்திய அகர்மனகா. நீ வந்து பாத்தீங்கன்னா சும்மா கர்மம் பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கோ, அதனால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டா, உன்னுடைய சரீர யாத்திரா இருக்கு, ஜீவன உபாயம், ஜீவிக்கணும்ல, அந்த ஜீவிக்கிற காரியமே கூட வந்து பாத்தீங்கன்னா சரியா செய்ய முடியாமல் போய்விடும். இந்த தேகம் நாசமாகிவிடும். அப்ப என்ன சுவாமி அப்படின்னா, ரோட்ல நிறைய பேரை பார்க்கிறேன், மெதுவா வரும்போது நல்லா ராஜசிக்கா வருவாங்க, நல்லா ஒர்க்காலிக்கா வருவாங்க. இங்க வந்தோட சும்மா இருக்கணும்னு சொல்லி கொடுத்ததுனால இவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டு தூங்கி 1 மாசம் கழிச்சு தாமசிக்க ஆயிடுவான். மெதுவா ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுவான்னு கேட்டீங்கன்னா, ரோகம் வந்துடும் தேகத்துக்குள்ளார, நிறைய வியாதிகள். ஏன்னா கர்மம் பண்ணாம இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள இருக்க எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். அப்படியே அழுக்கா வந்து பாத்தீங்கன்னா அங்க கிடப்பாங்க. ஆட்கள் வந்து செத்து போயிடுவான் ஒரு நாள். அப்ப அவனுக்கும் யூஸ் இல்லை, இந்த சொசைட்டிக்கும் யூஸ் இல்லை, அடுத்த ஜென்மமும் பாப்ப ஜென்மம் ஆயிடும். இது மாதிரி சரீரத்தை கூட நிர்வாகம் பண்ண முடியாம போயிடும். அதனால ஆச்சாரியர் சொல்றாரு, சரீர யாத்ரா பிச்சத்தை தேனா, உனக்கு வந்து உன்னுடைய சரீரத்தை கூட காப்பாத்தி கொள்ள முடியாமல் போய்விடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை செய்வாயாக அப்படின்னு கமாண்ட். அப்ப நம்ம ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாள் கூட சோம்பி உட்காரக்கூடாது. முதல் கட்டளை கர்ம யோகத்துல முதல் கட்டளை எது அப்படின்னா, நியத்தம் குரு கர்மத்துவம், நீ கர்மத்தை செய்வாயாக சொல்லியாச்சு. கர்மத்தை பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். 2வது ஸ்டெப் என்ன வரணும்? 9வது ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தः சங்க சமாச்சர. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தः சங்க சமாச்சர. முதல் ஸ்டெப், உட்கார்ந்து இருக்கிறவனை எல்லாத்தையும் வந்து ஆசை காட்டியாவது காரியத்தை பண்ண வைக்கணும். நிறைய பேர் அப்படித்தானே. இப்ப நீங்க வைதிக கர்மத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுகு இருக்கு. எல்லா ஜோசியரும் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபை திறந்தீங்க அப்படின்னா ஒரே ஜோசியர்கள் தான். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது வேணுமா இந்த கர்மத்தை பண்ணுங்க, இது வேணுமா இங்க போங்க, அங்க போங்க, இங்க போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பூஜை பண்ணுங்க, அந்த பூஜை பண்ணுங்க. உங்களை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பலன் மேலேயே ஆசையை உண்டு பண்ணி கர்மத்துல பிரவருத்தி பண்ண வைக்கிறாங்க. திருவண்ணாமலைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் 7-8 லட்சம் பேர் வராங்க. தொடர்ந்து 2 நாள் கிரிவலம் போயிட்டு இருக்காங்க. பார்த்து ஆச்சரியமா இருக்கு, என்னப்பா இவ்வளவு பக்தி வந்துருச்சா ஈஸ்வரன் மேல அப்படின்னு. பக்தியும் மண்ணாங்கட்டி ஒரு புண்ணாக்கும் இருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து காமியம் இருக்கு, நிறைய ஆசைகள் இருக்கு. ஆசை இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துல ஈடுபடுறான். கரெக்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் சரி 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் பேய் மாதிரி சுத்துறான் இல்ல, நல்ல விஷயம். அப்ப முதல் ஸ்டெப் வந்து சோம்பி உட்காராம எந்த காரியத்தையும் பண்ணாம இருக்கிறவன் முதல்ல கர்மத்தை பண்றானா, ரொம்ப சாத்தியமா பெரிய ஆள்பாணி கர்மத்தை பண்ணுப்பா, நல்லா பண்ணு, பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணு, நிறைய தேவதைகளுக்கு ஆராதனையா பண்ணு, நிறைய மலையை சுத்து, என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாத்தையும் பண்ணு, முதல் ஸ்டெப். ஆனா அதுக்கு அடுத்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கவன்ட்ட போய் ஒரு நல்ல ஆச்சாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எவ்வளவு நாள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பேன், இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு முக்கியமான ஸ்டெப் சொல்லணும். ஆச்சாரியர் சொல்றார், யஜ்ஞார்த்தாத் கர்மனோ, யஜ்ஞத்திற்காக கர்மத்தை செய்தல். யஜ்ஞம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்ஞோ வை விஷ்ணு. யஜ்ஞம் யாருப்பா அப்படின்னா, யஜ்ஞம்ன்றது விஷ்ணு ஸ்வரூபம்.
எது யஜ்யம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை ஈஸ்வரார்ப்பணமா நீங்க பண்றீங்களோ, ஈஸ்வர ஆராதனையா பண்றீங்களோ அதுக்கு பேரு யஜ்யம்னு பேரு. யஜ்யம்ன்றதுக்கு அர்த்தம் பூஜா. அப்ப எந்த கர்மத்தை பண்ணினாலும் பலனை உத்தேசம் பண்ணாம ஈஸ்வர பிரீத்திக்காக நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது யஜ்யமாயிடுது. இப்ப நான் பாடம் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பாடம் எடுக்கிறத நான் ஈஸ்வர அர்ச்சனையா பண்றேன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அதோட புண்ணிய பாப்பம், அதோட பலன்கள், அதை பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. இது என்னது? ஈஸ்வர ஆராதனை. நீங்க கேட்கறதும் பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஆராதனையா நான் இந்த கேட்கிறேன், வேதாந்தம் கேட்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் யஜ்யம் ஆயிடுது, ஞான யஜ்யமா ஆயிடுது. அப்ப யஜ்யத்துக்காகவே பாத்தீங்கன்னா கர்மம் பண்றதுக்கு அந்நியமா அந்நியத்திர லோகோ அயம் லோகா கர்மபந்தனக. அதை விட்டுட்டு நீங்க எதையாவது எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஈஸ்வர பிரீத்தியை விட்டுட்டு, ஈஸ்வர ஆராதனம்ன்றதை விட்டுட்டு ஏதாவது ஒரு பலனை உத்தேசம் பண்ணினீங்கன்னா இந்த உலகம் என்ன ஆகும்? இதுக்கு அந்நியமா பண்ற இந்த கர்ம காமிய கர்மத்தோட பண்ணக்கூடியது எல்லாமே கர்மபந்தனக. உங்களை பாத்தீங்கன்னா கர்மத்தினால் பந்தப்படுத்தும். என்ன பந்தப்படுத்தும்? திரும்ப திரும்ப ரீபர்த் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சார. இது 2வது கட்டளை. ஆச்சாரியார் கீதால 2வது கட்டளை சொல்றாரு. ஹே கௌந்தேய, ஹே குந்தி மகனே, என்ன பண்ண அப்படின்னா ததர்த்தம். ததர்த்தம் என்ன அர்த்தம்? அந்த யஜ்யத்திற்காக, யஜ்யார்த்தம். ததர்த்தம்ன்றதுக்கு அர்த்தம் யஜ்யார்த்தம். யஜ்யத்திற்காகவே என்ன பண்ணா முக்த சங்கா. முக்த சங்ககன என்ன அர்த்தம்? பற்றுதலை விட்டுட்டு எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு யோசனை பண்ணாம என்ன பண்ணு, சதா காலமும் ஈஸ்வர ஆராதனையா எல்லாத்தையும் பண்றேன், ஈஸ்வர ஆராதனைன்னு மனசுல நல்லா புரிஞ்சுக்கிட்டு எது கொடுத்தாலும் அது பிரசாதம்ன்ற பாவத்துல என்ன பண்ண அப்படின்னா கர்ம சமாச்சர. கர்ம சமாச்சரனா கர்மத்தை செய்வாயாக. 2வது ஸ்டெப் வந்தாச்சு. அப்ப 8வது ஸ்லோகத்துல கர்மத்தை செய்வாயாகன்னு சொல்லுச்சு கர்மம். அது அப்புறம் 9வது ஸ்லோகத்துல யஜ்ஞார்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த கர்ம யோகத்தை பண்ணுன்னு கட்டளை சொல்லியாச்சு. அப்ப ஸ்டெப்ஸ் என்னது? முதல்ல கர்மம், 2வது கர்ம யோகம். அந்த கர்ம யோகத்துக்கு பேரு யஜ்யம், யஜ்ஞார்த்தம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லும். யஜ்யமா பண்ற அடிச்சா. அடுத்து 10வது ஸ்லோகம் ஆச்சாரியர் வர. இந்த சமாச்சரன் இருக்குல்ல, அதான் கமெண்ட். சமாச்சரண செய்வாயாக. முன்னாடி பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகத்துல நியத்தம் கர்ம குரு. குருன்றது செய்வாயாக. அப்ப நியத்தம் குரு கர்மல கர்மத்தை செய். அது அப்புறம் 9வது ஸ்லோகத்துல ததர்த்தம் கர்ம கௌந்தேயன முக்த சங்ககன பலனின் பற்றை விட்டுட்டு கர்மயோகத்தை செய் அப்படின்னு யஜ்யமா பண்ணு அப்படின்னு கட்டளை. 10வது ஸ்லோகம். சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிஹ அனேன பிரசவிஸ்யத்வம் ஏஷவோத்விஷ்ட காமதுக். ஏஷவோத்விஷ்ட காமதுக். சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி. பிரஜாபதினா யாரு? பிரம்மா. சிருஷ்டில ஆதி காலத்துல அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரா உவாச்ச. இந்த சிருஷ்டியை படைச்சதுக்கு பிறகு அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா. அவர் என்ன பண்ணாரு? யஜ்யத்தோடு கூடி அவர் என்ன பண்ணார்னா பிரஜைகளை சிருஷ்டி பண்ணார். யாரு பிரஜைகள்? 4 பேர் சனக சனந்தனாதிகள். அதுக்கப்புறம் 101 பேர் மகரிஷிகள். அந்த 101 பேரையும் படைச்சு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிருஷ்டுவா முன்னாடி காலத்துல அந்த மரீச்சி முதலிய முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். என்ன பண்ணார் அப்படின்னா அனேன பிரசவிஷ்யத்வம். நீங்க கர்மங்களை யஜ்யமா பண்றது மூலமா, கர்மத்தை என்ன பண்ணணும்? யஜ்யமா பண்றது மூலமா பிரசவிஷ்யத்வம், நீங்கள் நன்றாக வளருவீர்களாக, நல்ல விருத்தி அடைவீர்களாக அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு ஏஷவோஸ்பிஷ்ட காமதுக்கு, உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏஷகனா இந்த யஜ்யமானது, நீங்க எதெல்லாம் யஜ்யமா பண்றீங்களோ இந்த யஜ்யமான இந்த கர்மமானது வகை உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா காமதுக்கு, காமத்தை நீங்க ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் கொடுக்கும். நீங்க கேட்க வேணாம் சார், கேட்கவே வேணாம். பகவானா பார்த்து நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னு ஒரு ரூல் வச்சிருக்கேன். யாரெல்லாம் போதும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறேன். தானம் பண்ணும்போது டெய்லி இதே தான் என்னோட வேலை. நேற்று பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபா கொடுக்குற இடத்துல 500 ரூபா எடுத்து கொடுத்தேன். யோசிச்சு பாருங்க, 10 ரூபா தானம் பண்றது எல்லாத்துக்கும் 10 ரூபா தானம் பண்ணிக்கிட்டே வரேன். ஒரு அம்மா பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லிச்சு, சாமி
நீ வச்சுக்க சாமி, உனக்கு இருக்கட்டும் சாமி, வேணாமா உனக்கு, போதும் சாமி, 10 ரூபா போதும் சாமி. அந்த திருப்தி இருக்கு பாருங்க, 10 ரூபா போதுன்ற ஒரு திருப்தி, அது வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரூபாய் கிடைத்தாலும் எவ்வளவு கோட்டீஸ்வரனுக்கு கூட கிடைக்காத ஒரு ஒரு பெரிய பிரசாதம். அப்ப நான் இமீடியட்டா எடுத்து 10 ரூபா கொடுக்குற இடத்துல ஒரு 500 ரூபாய் எடுத்து அது கொடுத்தேன். அது அது 500 ரூபான்றது கூட அது பார்க்கவே இல்லை அந்த அம்மா. அப்புறம் போய் பார்க்க சந்தோஷப்படும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கேட்டீங்கன்னா கம்மியா கிடைக்கும். ஈஸ்வரன்ட்டே சாய்ஸை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஈஸ்வரன் என்ன பண்ணுவார், முழுசா நம்மளை நல்லா பார்த்துப்பார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சொல்றார், யஜ்யமா நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த யஜ்யமா பண்ணக்கூடியது உங்களுடைய ஆசைகளை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணும், உங்களோட தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமாக செய்யுங்கள் அப்படின்னு ஆதி காலத்துல பகவான் உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிட்டு ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 11வது ஸ்லோகத்தை சொல்றார். கர்மம் கர்மயோகம், முதல்ல கர்மத்தை பண்ண சொல்றது, பலன் கிடைக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பலனை கேட்டு 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 அனுபவிச்சு ஒரு டைம்ல என்ன வரணும், வைராக்கியம். வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு பலனை கேட்காம பாவனை பண்றது. அப்ப கர்மம் கர்மயோகம் இந்த ரெண்டுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆதியில பகவான் தான் கொடுத்தார். முதல்ல கர்மத்தை பண்ணு, அதுக்கப்புறம் புத்தி வந்ததுக்கு அப்புறம் கர்ம யோகத்தை பண்ணு, அது மூலமா சமத்துவத்தை பிராப்தி பண்ணு அப்படின்னு. 11வது ஸ்லோகம். தேவான் பாவயதானீன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத. தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல் காரியம் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஒரு யாரெல்லாம் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க கேட்டுக்கலாம். நேற்று என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொன்னார், சுவாமி குடும்பத்துக்காக கேட்கறது தப்பா சுவாமி. கேட்டீங்க, நல்லா கேட்டீங்க. முதல் ஸ்டெப் என்ன சொல்றோம், தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாய். கேட்டீங்க, நல்லா கேட்டீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். இப்போ மந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி மந்திரம்லாம் இருக்கு. எல்லா சாந்தி மந்திரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்துக்காக நிறைய பிரார்த்தனை பண்ணு. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தை நல்லா வச்சுக்கிட்டு என்னை சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிட்டு நான் எதுல ஈடுபடுவேன், இந்த வேதாந்தத்துல ஈடுபட்டு ஞானத்தை அடைஞ்சு நான் மோட்சத்தை அடையும். லோகத்தை நான் கேட்கறதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போகத்தை அடைஞ்சு இந்த லோகத்தை நல்லா போகிப்பேன் அப்படின்றதுக்காக இல்லை. அப்ப நல்லா கேட்டுக்க, எதுக்காக கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானே நான் ஒன்னு அடையணும், ஒன்னு அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னெல்லாம் சௌகரியம் வேணுமோ அந்த சௌகரியங்கள்லாம் எனக்கு பண்ணி கொடுன்னு கேட்டுங்க. ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும்னு கேளுங்க. நல்லா எல்லா மந்திரங்களும் சாந்தி மந்திரம் தசசாந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 சாந்தி மந்திரங்கள்லையும் இப்ப நான் ஓங்காரத்துக்கு ஒரு அனுப்பியிருக்கேன் பாத்தீங்களா, அந்த ஓங்காரத்துக்கு அனுப்பியிருக்கிற மந்திரத்தையே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரார்த்தனை மட்டும்தான். மாண்டிக்கு உபநிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா தேகத்துக்காகவே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஆரோக்கியத்தை கேட்டுங்க, சூரியன் இருந்து ஆரோக்கியத்தை கேளுங்க. தனம் வேணும், எந்த தனம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தேவையான அல்பமான விஷயங்களுக்கு வந்து நான் கையேந்தாம இருக்கிறதுக்கு தனம் வேணும். நான் இந்த லைஃப்ல நல்லா ஈடுபடணும். இப்ப நான் நிறைய பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்றேன். ஒரு பிரிண்டர் வாங்கி கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வசதியா இருக்கலாம், அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எதுக்காக பிரிண்டர், நான் படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்ப அதுக்கு கொஞ்சம் தனம் வேணும். பகவானே எனக்கு கொஞ்சம் தனம் கொடு. எனக்கு ஒரு லேப்டாப் இருந்தா அது நல்லா இருக்கும், என்னோட சாதனைக்கு நல்லா இருக்கும். எது வரைக்கும், சிரவண காலத்துல மனன காலத்துல ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சர்வைவலுக்கே போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால டைம் கொடுக்க முடியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனத்தை கொடு. இதெல்லாம் கேட்டுக்கலாம். எது வரைக்கும் அப்படின்னா சிரவண காலத்துல கேட்டுக்கலாம். மனனத்துல வரும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு. அப்ப இங்க ஆச்சரியர் சொல்றாரு, தேவான் பாவயதானேன, தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா பாவனை பண்றீங்க. பாவனைன்னு அர்த்தம், பூஜிக்கிறீங்க மூலமா. தேவா, அந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வக பாவயந்து, உங்களை அவர்கள் வளர்ப்பார்கள். தேவதைகளை பூஜை பண்றது மூலமா, அவங்களுக்கு ஆகுதி கொடுக்கறது மூலமா நீங்க அவங்களை வந்து க்ரோ பண்ணுங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவிசன்னத்தை கொடுங்க. அவங்களுக்கான ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கர்மத்துல கொடுக்குற அவிசன்னம் தான் அவங்களுக்கு போகமா போகுது. அவங்க திருப்தி ஆயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை அவங்களை கொடுக்கறது மூலமா உங்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பாவயந்து, அவர்கள் உங்களை வளர்க்கட்டும், போஷிக்கட்டும். பரஸ்பரம் பாவயந்தக, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க என்ன பண்ணீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் சரியா இருக்கட்டும். தேவதைகளுக்கு தேவையானதை நீங்க கொடுங்க, உங்களுக்கு தேவையானதை அவங்க கொடுப்பாங்க. 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சௌக்கியமா இருந்து குரோ வைப்பாங்க. பரஸ்பரம் பாவயந்தக ஸ்ரேய பரம வாப்சியத்தை,
மெதுவா மெதுவா என்ன பண்ணுங்க, மெதுவா கேட்கறதுக்குனால ஆரம்பிக்கட்டும் கர்மம். கூட கூட மெதுவா மெதுவா நிஷ்காமியத்தை பிராப்தி பண்ணுங்க. நிஷ்காமியத்தை பிராப்தி பண்ணி ஸ்ரேய பரம வாக்கியத்தை, மேலான ஸ்ரேயசை, மோட்சத்தை நீங்கள் அடைவீர்களாக. கர்மம் கர்மயோகம், கர்மயோகத்து மூலமா பாத்தீங்கன்னா இந்த லோகத்தை விட்டுட்டு நான் வேற இது வேறன்னு மோட்சத்தை அடைதல். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, யஜ்யமா பண்ணணும். முதல்ல கர்மம், அதுக்கப்புறம் அந்த கர்மத்தை ஈஸ்வர பூஜையா பண்ணணும். கர்மத்தை நிப்பாட்டக்கூடாது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12வது ஸ்லோகத்துல சொல்ற, இஷ்டான் போகான் ஹிவோ தேவாஹ தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாஹ தைர்தத்தான பிரதாயைப்யஹ யோ புங்க்தே ஸ்தேன ஏவ சஹ. இஷ்டான் போகான் ஹி ஓ தேவாஹ தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாஹ. ஆச்சாரியர் சொல்றார், யஜ்ஞத்தினால் பாவிக்கப்பட்டவர்கள், பூஜிக்கப்பட்டவர்கள் யாரு? தேவர்கள். தே தேவா, அந்த தேவர்கள் யஜ்ஞத்தினால் நல்லா பாத்தீங்கன்னா பூஜிக்கப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, இஷ்டானு போகான், இஷ்டப்பட்ட போகங்களை எல்லாத்தையும் ஓ தாஸ்யந்தே உங்களுக்கு தருவார்கள். அப்ப தேவர்கள் பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு பிறகு தைர், அந்த போகங்களை எல்லாத்தையும் தைஹி அப்பிரதாயைப்ய, அவர்களுக்கு திரும்ப நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும்ல, தேவ ரிணம்னு பேர். அதுக்கு பேரு பிறக்கும் போதே நமக்கு என்ன இருக்கு, காத்து சுவாசிக்கிறோம், வாயு பகவான் இருக்கார், சூரியன் இருக்கார், சந்திரன் இருக்கு, நட்சத்திரம் இருக்கு, பிருத்திவி இருக்கு, பஞ்சபூத்தங்கள் எல்லாம் இருக்கு. அப்போ ஒருத்தன் உள்ள என்ட்ராகும் போதே பாத்தீங்க அப்படின்னா பிறவி எடுக்கும் போதே தேவர்களுக்கான ரிணம் அவனுக்கு மிச்சம் இருக்கு. பிறக்கும் போதே 3 ரிணத்தோட மனுஷன் வரான் அப்படின்னு ஸ்மிருதிகள் சொல்லுது. தேவ ரிணம், அதுக்கப்புறம் பித்திரு ரிணம், அதுக்கப்புறம் ரிஷி ரிணம். இந்த 3 ரிணங்கள், ரிணம்னா கடன் அப்படின்னு அர்த்தம். தேவ கடன், பித்திரு கடன், அதுக்கப்புறம் ரிஷி கடன். நம்ம வரமே பாடி, நம்ம பாடி யாரோடது? நம்ம பாடி பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மாவோடது, அவங்க அப்பா அம்மாவோடது. அப்ப அவங்கள்ட்ட இருந்து தானே வந்திருக்கு நமக்கு இந்த பாடி. அப்ப அவங்களுக்கு நம்ம தாத்தா பாட்டியில இருந்து ஆரம்பிச்சு நம்ம அப்பா அம்மாவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இறந்து போனதுக்கு பிறகு அவங்களுக்கான கடன் நம்ம பண்ணியே ஆகணும். அது பாத்தீங்கன்னா பித்ரு கடன் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் இந்த சொசைட்டில நம்ம வாழ்றமே, ஜீவிக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் தேவதைகளோட அனுகிரகம். இது எல்லாம் தேவதைகள் தான் இங்கே நேச்சுரல் சோர்ஸா இருக்கிறது. இதை சாப்பிட்டு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அவங்களுக்கான கடன் தேவ ரிணம்னு பேரு, அதை கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் நாலேஜ் எதெல்லாம் இருக்கும், இப்ப நான் பாடம் சொல்லித்தரேனே, இது பரம்பரையா வந்துகிட்டு இருக்கு ஞானம், ரிஷிகள் மூலமா வந்தது. இதை வாங்கி நம்ம என்ன பண்ணணும், அடுத்ததுக்கு பாஸ் பண்ணி விட்டுறணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துடணும். அது ரிஷி ரிணம்னு பேரு, கொடுத்துடணும், நம்ம வச்சு கூடாது. அப்ப பிறக்கும் போதே 3 கடனோட பிறக்கிறோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. எவர்கள் பாத்தீங்கன்னா தேவதைகள்ட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு அவர்களுக்கு தைஹி அப்பிரதானைபியக, திரும்ப கொடுக்காம யோபுந்தே, எவர்கள் உண்கிறார்களோ, சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் போகம் செய்கிறார்களோ அவர்கள் யாரு அப்படின்னா ஸ்தேன ஏவ சக, சக ஸ்தேன ஏவ, அவன் கண்டிப்பா திருடன் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப யாரெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குமா கொடுக்காம, அவங்க எல்லாம் திருடர்கள்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு கெட்டவனை பத்தி பேசினா நல்லவனை பத்தி பேசணும். 2 ஸ்லோகம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோகம் இருக்கு, பார்ப்போம். யஜ்ஞசிஷ்டாசின சந்தஹ முச்யந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தேத்வகம் பாபாஹ ஏ பசந்த்யாத்ம காரணாத். யஜ்ஞசிஷ்டாசின சந்தக, யாரு முன்னாடி சொன்னதுக்கு ஆப்போசிட்டா இருக்கானோ, அதனாலதான் நான் சொல்லுவேன், கிரகஸ்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு ஃபுட் எடுத்தீங்கன்னா கூட எல்லாத்தையும் பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஆஃபர் பண்ணாம நீங்க சாப்பிட்டீங்கன்னா பாப்பத்தை சாப்பிடுகின்றீர்கள் அர்த்தம், திருடன் அர்த்தம். அதனாலதான் நம்ம சொல்றோம், சிஷ்யர்கள் என்ன, நானும் சின்ன வயசுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, சாப்பாடு சாப்பிடும் போது, இப்ப நான் பண்றது இல்லை, என்னோட சிஷ்யர்லாம் பண்றேன், முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூத்த பலின்னு ஒண்ணு எடுத்து வைக்கணும். சாப்பிட எடுத்து வச்சோன்னு எடுத்தோட உள்ள போட்டுறக்கூடாது. பரிமாறினதுக்கு பிறகு சொஸ்தமா எல்லாம் பரிமாறி முடிச்சோன்னே ஒவ்வொரு ஃபுட்டுல இருந்து கொஞ்சம், சப்ஜில இருந்து கொஞ்சம், சாதத்துல இருந்து, அப்பளத்துல இருந்து, எல்லாத்துலயும் ஒரு சின்ன கைப்பிடி தனியா எடுத்து பூத்த பலின்னு தனியா இலையில ஓரமா எச்சில் படாம ஓரமா வச்சிடணும். வச்சதுக்கு பிறகு மனசுல என்ன இருக்கணும், இது ஜீவராசிகளுக்கு பூத்த பலின்னு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவாகா சொல்லி பாத்தீங்கன்னா ஈஸ்வர நாமத்தை சொல்லி முதல்ல பிராணாய சுவாகா, அப்பானாய சுவாகா, உதானாய சுவாகான்னு பிராணாக்னிகோத்திரம்னு ஒண்ணு இருக்கு, அதை பண்றது.
உள்ள இருந்துகிட்டு ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிராண ரூபத்திலிருந்து சாப்பிடுறாருன்னு பாவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுட்டை சாப்பிடுறது. அப்ப பாப்பம் வருமானா? பாப்பம் வரவே வராது. பிராணாகினி கோத்திரம் பண்ணவனுக்கு பாப்பம் வரவே வராது, தோஷம் வரவே வராது. அப்ப எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் பகவானுக்கு ஒரு லைட்டா ஒரு எஸ்எம்எஸ் தட்டி விடணும். பகவானே இந்த ஃபுட்டு நீ கொடுத்தது, இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடியது எல்லாம் நீயே தான் சாப்பிடுற, உள்ள இருந்துகிட்டு நான் சாப்பிடவில்லை, நீதான் போக்தா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கும் போது அது என்ன ஆயிடுது? யஜ்ஞசிஷ்டாசில. யஜ்யம்னா அர்த்தம் ஈஸ்வர ஆராதனை, ஈஸ்வர அர்ப்பணம். அந்த ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிட்டு நீங்க எந்த உணவை உண்கின்றீர்களோ, என்னது அசீனக உண்கின்றவர்களா இருக்காங்களோ, சந்தக அப்படி இருக்கிறவங்க எவங்களோ அவங்க சர்வ கில்பிஷைஹி முச்சியந்தே, எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுபடுகின்றார்கள். அடிச்சா அப்ப எப்ப பண்ணாலும் பாவம் பண்ணிக்கிட்டே பகவான் பகவான் பகவானுக்கு அர்ப்பணம் அப்படின்னு பாவிக்க. யார் வந்து பாத்தீங்கன்னா புஞ்சத்தே தேத்வ அகம் பாப்பாக, எந்த பாப்பிகள் வந்து பாத்தீங்கன்னா புஞ்சத்தே அகாயு ராமக இருக்கா பச்சந்தி ஆத்ம காரணாத், எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தனக்காகவே சமைத்து, ஆத்ம காரணாத்னு அர்த்தம் தான் சாப்பிடணும், தான் குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னு ஈஸ்வரனை பத்தியோ வேற யாரை பத்தியும் யோசிக்காம தானே தன் குடும்பத்தோட உட்கார்ந்து அதுக்காகவே சமைச்சு யாரு சாப்பிடுகிறார்களோ பாப்பாக, அவர்கள் எதை சாப்பிடுறாங்க அப்படின்னா பாப்பத்தையே புஞ்சதே, அவர்கள் பாப்பத்தையே உண்கின்றார்கள். அவங்க யாரு அப்படின்னா து அகம், அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாப்பத்தையே உண்கிறார்கள், பாப்பிகளா இருந்துகிட்டு பாப்பத்தையே உண்கிறார்கள் அப்படின்னு. இப்ப இந்த உலகத்துல வந்து ஆல்மோஸ்ட் 60-70% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் போயிட்டு. அப்ப சாப்பிடுற ஃபுட்டு வந்து நீங்க ஆஃபர் பண்ணாம சாப்பிட்டோம், தேவதைகளுக்கு கொடுக்காம சாப்பிட்டோம், யஜ்யமா எதுவும் பண்ணல, ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறோம் அப்படின்னா வெறும் பாப்பத்தை அடைவன் திரும்ப புடுப்பூச்சியா பிறந்துகிட்டே இருப்பான் அப்படின்னு ஆச்சாரியார் 13ஆம் ஸ்லோகத்துக்கு சொல்லியாச்சு. மீதியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். 13 பார்த்தாவே போதும், 42 ஸ்லோகத்தையும் முடிச்சிடும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत् प्रयतत्वमान् விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்மகிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திரவிஸ்தரைः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृत सर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. ये श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम कृष्णाय श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. ஓம். ரொம்ப கான்சியஸா பண்ணுங்க. இனிமே நமக்கு இந்த 3வது சாப்டர் முடிச்சாச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எந்த காரியம் பண்ணும் போதும் ஒரு எஸ்எம்எஸ் தட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பகவானை வந்து நினைக்கிறதுக்கு ஒரு டைம் தேவையா? தனியா உள்ளுக்குள்ளார நினைக்கிறதுக்கு ஒரு தாட்டு தானே, ஒரே ஒரு தாட். எதை பண்ணாலும் பகவானுக்கு ஒரு தாட். நல்லா இருக்கு சுவாமி, இப்போ கிளாஸ் எனக்கு நல்லா புரியுது சாமி, தேங்க்ஸ் சுவாமி. இந்த கிளாஸ் புரிஞ்சாலும் சரி, சுவாமி புரியல சுவாமி, நீதான் சுவாமி அனுகிரகம் பண்ணு, இது உனக்கு அர்ப்பணம் சாமி. அப்படி எதை பண்ணினாலும் மன விசர்ஜனம் பண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் தட்டி விட்டுருங்க. எதா இருந்தாலும் நல்லது கெட்டது எதா இருந்தாலும் ஒரு எஸ்எம்எஸ் தட்டிக்கிட்டே இருக்குது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எல்லா லைஃபே என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா யஜ்யம் ஆயிடும். பிருகதாரண்யத்துல சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹோல் லைஃபையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யஜ்யமா சொல்லுது. மைத்ராயணி உபனிஷத்துன்னு சில உபனிஷத்தெல்லாம் இருக்கு. அதுலலாம் பாத்தீங்கன்னா ஜீவனத்தை சுவாசம் பண்றோம் பாத்தீங்களா, இந்த சுவாசத்தையே வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமா பாவிக்க சொல்லியிருக்கு. இன்ஹேல் பண்ற ஆகுதி நடக்குது, எக்ஸேல் பண்ற அதுவும் ஆகுதி தான். இன்ஹேல் எக்ஸேல் பண்றதே ஆகுதியா பண்ண சொல்லியிருக்கு, அதையே ஈஸ்வர பாவனையா பண்ண சொல்லியிருக்கு. அதனால வந்து சர்வத்தையும் ஈஸ்வர பாவனையோட செல் பண்ணும்போது பாப்பமே வராமல் போகும்.